Five star. Good morning friends. So இன்னைக்கு காலையில இருந்தே vlog. So காலையில breakfastக்கு தோசை ஊத்திட்டு இருக்கேன். மஹி குட்டி என்னமோ கேட்டிட்டு இருக்கா. மஹி என்ன கேக்க? காலையில ஆயாச்சுல அப்ப சூடா தான் வரும். வெயில் இருக்குல்ல. என்ன? ஃபைத்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆக்சுவலி வந்து இங்கே ஒரு சொந்தக்காரங்க வீட்டிலேருந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு சாப்பாடு வந்திருக்கு. அதனால லஞ்ச் வந்து எங்களுக்கு பண்ண வேண்டாம். ஸோ பசங்களுக்கு என்ன பண்ணலான் இருக்கேன்னா, கொஞ்சம் கேப்சிகம் இருக்கா, அதை போட்டு ஒரு சிம்பிள் பாஸ்தா பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ அதை தான் இப்போ பண்ண. ஸோ தண்ணி வந்து நல்லா தலை கொதிக்குதில்ல, இதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. பாஸ்தா வேக வைக்க போகிறோம். உப்பு போட்டுட்டு ஒரு ஸ்பூன் ஆயில், பாஸ்தா வேக வைக்கும்போது ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு வெந்ததுக்கப்புறம் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாது. இப்போ வந்து பாஸ்தா நான் வந்து யூஸ் பண்ணுறது நார்மலாக நம்ம அவைலபிளாக இருக்கக்கூடிய மேக்ரோனி பாஸ்தா தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது தேவையான அளவு ஆட் பண்ணி நம்ம பேக்கேஜ் டைரக்ஷன் படி குக் பண்ணிடலாம். இது வந்து எவ்வளோ நேரம் சொல்லுது, 5 minutes குக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 5 நிமிஷம் இது குக் ஆகட்டும். இப்போ நம்ம பாஸ்தா பண்ணுறதுக்கு இடையில நான் கேப்சிகம் 3 கலர் கேப்சிகம், கேரட், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான், வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் தேவை. இந்த பாஸ்தா ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டர் ஃப்ரை பாஸ்தா மாதிரி. ஸோ வெஜிடபிள்ஸை வதக்கிட்டு நம்ம வந்து ஸ்மித் அண்ட் ஜோன்ஸோட பாஸ்தா மசாலா, ஸோ இது வந்து உங்களுக்கு ஈஸியாக மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும். இது வந்து 5 ரூபா தான். இந்த ஒரு பேக்கெட் நீங்கள் வாங்கி வச்சிங்க அப்படின்னா, நீங்கள் வதக்கிட்டு வெஜிடபிள்ஸை வதக்கினதுக்கப்புறம் பாஸ்தாவை போட்டுட்டு டக்குன்னு இந்த பொடியை மட்டும் போட்டுட்டாலே உங்களுக்கு எல்லா ஃப்ளேவர்ஸுமே கிடச்சிடும். ஸோ அதுதான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஒரு குவிக்கான 5 minutes பாஸ்தா டிஷ்ஷு தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட பேன் அடுப்பில் வச்சு கொஞ்சம் ஹாட்டான உடனே ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹாட் ஆனதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம், கேரட்டு, அதுக்கப்புறம் கேப்சிகம். ஸோ நிறைய கலர்ஸ் ஆட் பண்ணுங்கள். கலர்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் பாஸ்தா. இந்த மாதிரி நிறைய கலர் வெஜிடபிள் ஆட் பண்ணோம்னா. ஸோ வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம 4 to 5 minutes வந்து நல்லா சாட்டே பண்ணி விட போகிறோம். பச்சை ஸ்மெல் வந்து போகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் அந்த ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து இதுக்கு தண்ணி எதுவுமே ஆட் பண்ணி குக் பண்ணல பார்த்தீங்களா. அதனால் நீங்கள் வந்து எண்ணெயில் அட்லீஸ்ட் ஒரு 4லேருந்து 5 நிமிஷமாவது நல்லா சாட்டே பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் கேரட் எல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ரோஸ்ட் ஆகி குக் ஆகிருக்கும். அந்த ஒரு ராஸ் இல்லாட்டி நம்ம வந்து பச்சை காய்கறி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி 4 to 5 minutes வதக்கியாச்சு. இப்போ அடுத்த பாஸ்தா ஆட் பண்ணிடலாம், வேக வச்ச பாஸ்தா. நான் வந்து மேக்ரோனி பாஸ்தா குக் ஆனதுக்கப்புறம் அதை வடிகட்டி தண்ணியில் நல்லா பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம மேக்ரோனி, ஸோ பாஸ்தா குக் பண்ண பாஸ்தா ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம அந்த ஸ்மித் அண்ட் ஜோன்ஸ் பாஸ்தா மசாலா ஆட் பண்ணிடலாம். இது வந்து வெறும் 5 rupees தான். உங்கள் டேஸ்ட்டுக்கு தக்கன ஒரு பேக்கெட்டோ 2 பேக்கெட்டோ எவ்வளோ பாஸ்தா ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கு தக்கன ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்பைஸ் பவுடர்ஸ் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, ஒரு 1/2 cup அளவுக்கு. அப்போ தான் வந்து இந்த ஸ்பைஸ் வந்து உங்களோட பாஸ்தாவில் கோட் ஆகும். இப்போ இதை நல்லா டாஸ் பண்ணிடலாம். இதை நல்லா டாஸ் பண்ணுங்கள். தண்ணி ஊற்றுனதுனால நம்மளோட பாஸ்தாவில் வந்து இந்த மசாலா வந்து நல்லா கோட் ஆகிடும். ஸோ நல்லா டாஸ் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ நம்ம பாஸ்தா சூப்பராக அந்த மசாலாவில் கோட் பண்ணியிருக்கு. எவ்வளோ ஈஸியாக நம்ம பண்ணிடலாம் பாருங்கள். யூஸ்வலாக பண்ணுற ஒயிட் சாஸ் பாஸ்தா, டொமேட்டோ சாஸ் பாஸ்தா, அது எல்லாத்தையும் தாண்டி இது வந்து ஒரு ஸ்டர் ஃப்ரை பாஸ்தா வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வராங்க அப்படின்னா நீங்கள் வந்து 5 minutesல இதை வந்து செஞ்சு கொடுத்துடலாம். உங்களுக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஈஸி ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் நம்மளோட சூப்பர் ஸ்டர் ஃப்ரை பாஸ்தா ரெடி. ஸோ அந்த பாஸ்தா மசாலா நான் யூஸ் பண்ணது வெறும் 5 ரூபா தான். அதே மாதிரி இந்த மாதிரி மேக்ரோனி பாஸ்தாலாம் நீங்கள் வந்து 30 ரூபா 40 ரூபாய்க்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஈஸியாக மார்க்கெட்டில் 1 கிலோ பேக் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து அதில் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கும்போது நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுவோம், அதனால ரொம்ப நியூட்ரிஷியஸாக இருக்கும். இது நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்னா அந்த டிஷ்ஷில் வந்து என்ன உள்ளே ஆட் பண்ணுறாங்கன்னே நமக்கு தெரியாது. அவங்க என்ன மசாலா ஆட் பண்ணுறாங்க, எது ஆட் பண்ணுறாங்க, என்னெல்லாம் ஆட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வந்து நம்ம போட்ட வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எவ்வளோ வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதை நம்ம பேக் பண்ணிடலாம். இதுக்கு கூடயே நீங்கள் சிக்கன் பன்னீர்லாம் போட்டிங்கன்னா இன்னுமே நியூட்ரிஷியஸாக ஹெல்த்தியாக இருக்கும். உங்களுக்கு பசங்களும் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு வேணும்னா இதில் மேலே நீங்கள் சீஸ் கூட போட்டு கொடுக்கலாம். ஸோ சீஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா கூட அதுவும் பசங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இந்த ஹெல்தி அண்ட் நியூட்ரிஷியஸ் பாஸ்தாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அப்படியே விலாக் கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு தான் மாடிக்கு வந்தேன். இப்போ வந்து மேலே உள்ள பெட்ரூமை கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு நானும் சதீஷும் வந்து வெளியே கிளம்ப போகிறோம். இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருக்குது. இன்றைக்கி ஈவினிங் ஸோ இன்றைக்கி 6 o'clock வந்து எங்களுக்கு ட்ரெயின். அம்மா சமையல் அவங்க ரமேஷ் தம்பி கல்யாணத்துக்கு வந்து கிளம்புறோம். நான் சதீஷ் மகாமஹி அதுக்கப்புறம் அம்மாவும் வராங்க. ஸோ அம்மாட்ட வரியான்னு கேட்டேன், அம்மாவும் வரேன்னு சொன்னாங்களா. அதனால இன்றைக்கி ஈவினிங் 6 o'clock ட்ரெயின். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்றுலேருந்து நல்ல கோல்டு. ஸோ மஹிக்கு வந்துச்சுல்ல, அதுக்கப்புறம் அது மகாவுக்கு வந்துச்சு, அதுக்கப்புறம் அது சதீஷுக்கு வந்து, அதுக்கப்புறம் எனக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ 4 பேர்த்துக்குமே கிட்டத்தட்ட நல்ல கோல்டும் லைட்டாக இருமலும் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ மேலே வந்து லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு நான் ட்ரெஸ் மாற்றியாச்சு. இன்னைக்கு கிளம்பி வெளியே போகிறோம். ஃபஸ்ட்டு இது வந்து எனக்கு பட்டுக்கு ப்ளவுஸ் எடுக்கணும், ப்ளவுஸ் தைக்க கொடுத்ததை வாங்க போகணும். அதுக்கப்புறம் வந்து கல்யாணத்துக்கு வந்து கிஃப்ட் வாங்க போகிறோம். ஸோ இந்த 2 வேலை தான் இருக்குது, இதை வந்து முடிக்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம கடகடகடான்னு க்ளீன் பண்ணிடலாம் இதை. ஸோ இந்த டைமில் கொஞ்சம் பேர் வந்து இந்த சிங்கிள் எக்ஸ்ட்ரா பெட் வந்து எப்படி இருக்குது ரிவ்யூ கொடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இது நாங்கள் வாங்கி ஒரு 6 months இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சோஃபார் ரொம்ப ஸ்டர்டியாக நல்லாவே இருக்குது. ஆக்சுவலி இது வந்து நான் வாங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகா தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தா. இப்போ சதீஷ் கூட படுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து இதை வாங்கி எக்ஸ்ட்ரா பெட் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா இதை நான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த பெட்டோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். இந்த கட்டிலோட லிங்க் எனக்கு மேபி அமேசானில் நான் கண்டுபிடிச்சா கீழே கொடுக்குறேன். நீங்கள் வந்து நான் இதில் வந்து ஒரு தின் பெட் என்கிட்ட இருந்துச்சு, ஒரு ரோல் பண்ணி வைக்கக்கூடிய பெட் மாதிரி, அதை தான் விரிச்சிருக்கேன் மகாக்கு. அதுக்கப்புறம் கம்ஃபர்டர் யூஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் பெட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது வந்து அட்டாச்சாக வரும். ஸோ இது ஓகேயாக இருந்தால் உங்களுக்கு ஓகே தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே நீங்கள் ஒரு சிங்கிள் பெட்டு வாங்கி போட்டிங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸே தெரியாது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஒரு ஆள் படுக்கிறதுக்கெல்லாம். ஓகே, அதனால் சோஃபார் இந்த பெட் வந்து எங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்குது, ஸ்டர்டியாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது, சப்போர்ட் நல்லா இருக்குது, எந்த விதமான ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வரல. ஸோ நீங்கள் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன்.
முடி எவ்வளோ கொட்டுது பாருங்க, அநியாயத்துக்கு கொட்டுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ கிளம்பலாம். அக்கா, vlog எடுத்துட்டு இருக்கேன். ஹாய் சொல்லுங்க. வீடியோல வருவீங்க நீங்க. ஐயோ ஹாய் சொல்லுங்க அக்கா. ஹாய். நான் வீடியோ நல்லா இருக்கேன் மகா. நல்லா இருக்கேன். நல்லா தான் இருக்கீங்க. சரி, நான் vlog எடுத்துட்டு இருந்தேன் இன்னைக்கு. சரி ஓகே. போ காட்டு. உனக்கு தான் உட்காரு.
இது என்னது? கொலுசு. கொலுசு கேட்டேல? கீழே போடாத. ஸோ ஃபஸ்ட்டு மகிக்கு வந்து ஒரு கொலுசு வாங்கினோம்ல, அது வந்து லைக் ரொம்ப அத்துறது மாதிரி இருந்துச்சு ஜாயிண்ட், அதனால இந்த மாதிரி சிம்பிள் மாடல் வாங்கிட்டோம். அப்பாட்ட கூட அப்பா போட்டுவிடுவோம். மகா கொலுசு போடுவியா? மாட்டேன், இல்லை எனக்கு தெரியும் நீ போட மாட்டேன், அதனால தான் உனக்கு நான் வாங்கலை. நம்ம அந்த அவங்க வீட்டுக்கு போகிறோம்லாம் கல்யாணத்துக்கு, அதுக்கு கிஃப்ட்டு பிரிச்சிடாத. ஓகே கல்ஃப்லேன்னு வச்சுக்கோங்க, உனக்கு நீ வாங்கி தர மாட்டேன். சரியா? லூஸாக இருக்கா கரெக்டாக இருக்கா? கரெக்டாக. நல்ல கோல்டு சதீஷ். கரண்டிக்கு மேலேயே கிடக்கு, இனி கொஞ்சம் லூஸ் ஆகும்ல. இது கரெக்டாக இருக்கு. இல்லை டைட் பண்ணல, மாற்றாது. வந்து ரெண்டும் எடுத்தேன், ஃபோட்டோவும் எடுத்தேன், வீடியோவும் எடுத்தேன். காளி அழகா இருக்கிய மகி. ஏ தக்காளி, இது மாற்றி வருவோம். மாற்றி கீழே பார்த்து வருவோம். முத்து வெளியே கிடக்கும். முத்து வெளியே தான் கரெக்டு. இல்லை நீ தப்பாக போட்டிருக்க, மாற்றி வரும். முத்து இப்படி மாற்றி போட்டால் முத்து மேலையில் போகும். இல்லை இல்லை, மாற்றி வரும், இந்த சைடு மாற்றி போகும். மஹி நீ எங்கே வந்தாலும் நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். மஹி நீ இருக்கலாம், மெல்ல நடந்து வருவே இல்லை, அம்மாவுக்கு பின்னாடி ஒளியதுக்கு வேண்டி நடந்து வருவே இல்லை. நடந்து வா, நான் உன்னையே தூக்கிடுவேன். வரா மஹி வரா, உன் கொலுசு சத்தத்தை வச்சே நான் கண்டுபிடிச்சிருவேன். மஹி வரா, நீ ஒளியவே முடியாது. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி சீஸ் பர்ஸ்ட் பீஸா. ரொம்ப ஈஸி, வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி பொட்டேட்டோ வச்சு பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி தான். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதோட நேம் வந்து பொட்டேட்டோ ஸ்டிக்ஸ்.